ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு மந்த்லி பட்ஜெட் எப்படி போடுறதுங்கிறது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். மந்த்லி 25,000 இருந்தால் நம்ம எப்படி ஃபேமிலிக்கு பட்ஜெட் போடலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் நிறைய டிப்ஸும் நான் சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு மந்த்லி 25,000 சேல்ரி வாங்குகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வீட்டு வாடகை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அதுக்காக ஒரு 3,500. மந்த்லி காய்கறிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1,000, பாலுக்கு ஒரு 750, இபி பில் எப்படியோ 500 வந்துடும். ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,200. மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்குன்னு நம்ம எப்போவுமே முன்னாடியே எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா இது எமர்ஜென்சி ஃபண்டு மாதிரி 1,500. அப்புறம் நம்ம சின்னதாக கோல்டில் சேவிங்ஸ் பண்ணணும். அதுக்காக நான் கோல்டு ஷீட்டு வந்து 2,000 போடுறேன். அப்புறம் மாத சீட்டு வந்து பார்த்திங்கன்னா 2,000க்கு போட்டுட்ருக்கேன். அப்புறம் மளிகை சாமானுக்கு ஒரு 3,700. அப்புறம் கேபிளுக்கு 250. எங்கள் 2 பேருக்கும் மொபைல் ரீசார்ஜ் 600. அப்புறம் கேஸ் வந்து 1,000. மந்த்லி கேஸ் எடுக்க மாட்டோம். ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் கேஸ் எடுப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற செலவுகளுக்காக சின்ன செலவுகளுக்காக ஒரு 2,000. இது எல்லாமே சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட செலவு 20,000 ஆயிரும். நம்ம சேல்ரி 25,000 இருந்து 20,000 செலவாயிருச்சு அப்படின்னா பேலன்ஸ் 5,000 இருக்கும். இந்த 5,000ல் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு வந்துட்டு அவசர செலவுக்காக மாதம் ஒரு 2,000 ரூபாய் எடுத்து வச்சிடணுங்க. அப்போ தான் வந்து நம்ம எதிர்பார்க்காத செலவு ஏதாவது வரும்போது இந்த அமௌண்ட்லேருந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். அப்போ தான் வெளியிலேருந்து நம்ம யாருக்கிட்டேயும் கடன் வாங்காமல் இருப்போம். 5,000ல் பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்டு வந்து ஒரு 3,000 எடுத்து வச்சிடணுங்க. அப்புறம் பாப்பாவோட ஸ்கூல் ஃபீஸ்க்காக மந்த்லி 2,000 எடுத்து வச்சுருவேன். இப்படி 25,000 வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம மந்த்லி பட்ஜெட் போட்டோம் அப்படின்னா நம்மளோட செலவுகளை வந்துட்டு ஈஸியாக என்ன செலவு பண்ணுறோங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அனாவசியமாக நம்ம பண்ணுற செலவுகளை வந்து கம்மி பண்ணிக்க முடியுங்க. அதனால் நீங்களும் மந்த்லி பட்ஜெட் வந்து பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்களும் பண்ணிங்கன்னா நம்மளோட அனாவசிய செலவுகளை நம்ம தவிர்த்துக்க முடியுங்க. அப்புறம் நான் உங்களுக்கு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது என்னன்னு எப்போ பார்க்கலாம். எப்போவுமே வந்து நம்ம மளிகை ஜாமான் வாங்கும்போது பிளாங்காக போய் கடையில் இருக்க பொருளை எல்லாம் வாங்கிட்டு வந்துடக்கூடாதுங்க. சரிங்களா? நம்மளுக்கு எது வேணும் வேண்டாம் அப்படிங்கிறது எல்லாம் வீட்டிலையே நம்மக்கிட்ட என்னென்ன ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு எந்த பொருள் ஸ்டாக் இல்லையோ அந்த பொருளுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு போடணுங்க. அந்த லிஸ்ட்டை போட்டுட்டு அது போய் நம்ம கடையில் நம்மளுக்கு வேணுங்கிறத மட்டும் எடுத்துகிட்டு வரணுங்க. இதில் அங்கே போய் பார்த்துட்டு ஆஃபரில் வந்து பார்த்திங்கன்னா பை 2 get 1 ஃப்ரீ, அப்புறம் ஆஃப் ரேட்டு, அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருப்பாங்க. ஆனால் அதில் நம்மளுக்கு எது தேவையோ அதை மட்டும்தாங்க வாங்கணும். அப்போ தாங்க நம்ம செலவு வந்து கம்மி பண்ண முடியும். அதனால் எப்போவுமே மளிகை ஜாமானை வாங்கும்போது லிஸ்ட்டு போட்டு கொண்டு போயிருங்க. சரிங்களா? அப்புறம் நம்ம வந்து ரேஷன் பொருளும் கொஞ்சம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் கம்மியாகுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அரிசி வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி புழுங்கரிசி ரெண்டுமே நம்ம ரேஷன் கடையில் கிடைக்கும். அது கூட நம்ம கொஞ்சம் இட்லி அரிசியும் போட்டுட்டு நம்ம இட்லி மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுக்கலாம். வீக்லி ஒன்ஸ் அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸை கம்மி பண்ணுங்க. நம்ம மாவு அரைச்சி விற்கிறாங்க, மாவு பேக்கெட் வாங்கிக்கலாம், 20 ரூபா 30 ரூபா தானே, ஒரு பேக்கெட் வாங்கினா நம்மளுக்கு ஒரு நேரம் டின்னருக்கு மட்டும் சமைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு 30 ரூபாங்கிறது கம்மியாக தாங்க தெரியும்.
ஆனால் மாத கடைசியில் அதுக்காகவே நம்ம பெரிய அமௌண்ட்டு வந்து செலவு பண்ணியிருப்போம். அதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ரேஷன் ஆயிலெல்லாம் வந்துட்டு வாங்காமல் விட்டுறாதீங்க. அந்த ஆயில் வாங்கி நம்ம பலகாரம் சுடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஆயிலில் வந்துட்டு நல்லா காய்ச்சணும். புளி இருக்குது இல்லைங்களா, ஒரு லெமன் சைஸ்க்கு புளி போட்டு அந்த எண்ணெயை நல்லா நீங்கள் சூடு பண்ணி காய்ச்சி வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த எண்ணெய் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி நல்லா தெளிஞ்ச மாதிரி ஆயிருங்க. அப்புறம் அந்த எண்ணெயை வடிகட்டி நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா அதில் பலகாரம் சுட்டுக்கலாம். தோசைக்கும் நீங்கள் சுடும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சர்க்கரை, பருப்பு அது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாங்க. ரேஷன் பொருள் நல்லா தான் இருக்குங்க. அப்புறம் நம்ம அரிசி வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக எடுக்கிறத விட ஒரு மூட்டை எடுத்து போட்டிங்க அப்படின்னா ஒரு 5 மாதம் 6 மாதம் வருங்க. இந்த செலவு நம்மளுக்கு அடிக்கடி நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்காது. நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்ததையுமே அந்த பொருளை டைரெக்டாக நம்ம வந்து சூடு பண்ணுறது அந்த மாதிரி எல்லாமே வந்து பண்ணக்கூடாதுங்க. இப்போ வந்து நம்ம மாவை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா அதை அப்போவே தோசை ஊற்றுறக்காக யூஸ் பண்ணக்கூடாது. காலையில் நம்ம எந்திரிச்சதுமே மாவை எடுத்து ஃபஸ்ட்டு வெளியில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் அது எல்லாமே வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து சமைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கேஸ் வந்து சேவ் ஆகுங்க. அதே மாதிரி தான் காய்கறி, பால் இது எல்லாமே வந்து நம்ம சமைக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே எடுத்து வெளியே வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கேஸில் வச்சு சமைக்கும்போது நம்மளுக்கு கேஸ் வந்து மிச்சமாகுங்க. அப்புறம் மிளகா பொடி, சாம்பார் பொடி, இது ஹெல்த் மிக்ஸு இது எல்லாமே உங்களுக்கு அரைக்க தெரியும் அப்படின்னா நீங்கள் வீட்லேயே பல்காக அரைச்சி வச்சிட்டிங்கன்னா அதுவும் நம்ம கடையில் வாங்குகிற செலவு நம்மளுக்கு கம்மியாக தான் ஆகுங்க. அப்புறம் நம்ம ஷாம்பு எல்லாம் வாங்குவோம். அது வந்து பாட்டிலில் வாங்காமல் பேக்கெட்டில் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா அது தாங்க நம்மளுக்கு ப்ராஃபிட்டு. அப்புறம் ஆயில் வந்து 5 லிட்டர் கேன் வாங்குறதுக்கு பதிலாக 5 லிட்டர் வந்து ஒரு லிட்டர் பேக்கெட்டாக வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம மாதம் அது எவ்வளோ எடுத்து யூஸ் பண்ணுறோம், மாதம் 2 லிட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் பேக்கெட்டில் இருந்து எடுத்து ஒரு லிட்டராக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அளவு தெரியும். இதே நீங்கள் 5 லிட்டர் கேனில் வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அளவு தெரியாதுங்க. ஒரு மாதம் 2 லிட்டர் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கேன்லேருந்து நம்ம டைரெக்டாக ஊற்றி யூஸ் பண்ணும்போது 3 லிட்டரே யூஸ் பண்ணிடுவோங்க. அதனால் அதை வந்து கம்மி பண்ணுறதுக்காக நம்ம பேக்கெட் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்புறம் ஃப்ளோர் கிளீனர், ஃபினாயில், ஹார்பிக் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு இந்த பிராண்டட் ஐட்டமாக வாங்குறதுக்கு பதிலாக லோக்கல் ஐட்டம்ஸ் இருக்குங்க. ஏன்னா நான் அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நான் சொல்கிறேன். ஃப்ளோர் கிளீனரு, ஹார்பிக்கு இது எல்லாமே, ஃபினாயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பாட்டில்ஸில் இருக்கிற மாதிரி அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னாலும் நம்மளுக்கு நிறைய மிச்சமாகுங்க. ஏன்னா பிராண்டட் ஐட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்மியான குவான்டிட்டியே வந்துட்டு உங்களுக்கு வந்து ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் அந்த ரேட்லேயே வந்துட்டு நீங்கள் 1 லிட்டரே வாங்கிக்க முடியும் நார்மல் பிராண்டில். அதனால் அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து என்னோடய சேனலை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. நம்ம டாலூஸ் டார்லிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரி பட்ஜெட் பிளான் பண்ணுறீங்கங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பை பாய்.